वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यं नारायणाद्यतुर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखर भाष्यामः नमः सभायै இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்துல கிளாஸ் நம்பர் 12 இருந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 19 and 20 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம். இந்த கடைசியா பார்த்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம் என்ன? தஸ்ய சம்பிரத மந்திரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச பலானுமேயாக பிராரம்பாக சம்ஸ்காராக பிராக்தனா இவ அப்படிங்கிறது அந்த பிரதம சர்க்கத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 20. அதனுடைய தாத்பரியம் என்ன பார்த்தோம்? அரசன் திலீபன் இருக்கான் இல்லையா, அவன் செய்யக்கூடிய ஆலோசனைகள்லாம் இருக்கு இல்லையா, மந்திரிகளோட சேர்ந்து ஆலோசனை பண்ணுவார் இல்லையா, அந்த ஆலோசனைகள் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தானா. அவனுடைய முகத்தோற்றம், அவன் செயல், அவன் மனசுல உள்ள அந்த கருத்து எதுவுமே வெளிக்காட்டாமே இருந்துட்டு இருந்தான். மேலும் ராஜ்ய ரகசியத்தை அவன் ரொம்ப நன்னா பாதுகாத்தான். அவன் செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கு இல்லையா, எல்லாம் செய்யப்படும் காலத்தில் பிறரால அறிய முடியாத மாதிரியே இருந்தது. பயன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைந்த பின்புதான் அந்த முயற்சியானது ஊகிக்க முடியும் அப்படிங்கிறதா அந்த ஸ்லோகம் நம்பர் 20 நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். தஸ்ய சம்பிரத மந்திரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய ச பலானுமேயாக பிராரம்பாக சம்ஸ்காராக பிராக்தா இவ அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம ஸ்லோகம் நம்பர் 21 and 22 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதனுடைய பதச்சேதம் என்ன, அன்பயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 21 என்ன இந்த ஸ்லோகம் அப்படின்னாக்கா, சம்பிரதி திலீபஸ்ய ஆத்ம ரக்ஷாதிகம் வர்ணயதி. சம்பிரதி திலீபஸ்ய ஆத்மரக்ஷாதிகம் வர்ணயதி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த ராஜா இருக்கான் இல்லையா, திலீபன், அவன் பயப்படுறதுக்கு எந்த காரணமும் பொருளும் எதுவும் இல்லாத மாதிரி அவன் தன்னை அமைச்சுட்டான். அவன் மற்றவாளை பார்த்து பயப்படவே மாட்டான்னு அர்த்தம். பயமற்றவனாக இருந்துருந்தான் இல்லையா. அதே மாதிரி தன்னை காப்பாற்றியும் கொண்டான், பிறரிடத்துல இருந்து தன்னை காப்பாற்றியும் கொண்டான், பயப்படாமையும் இருந்தான் இல்லையா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பயப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை, எந்த பொருளும் இல்லாமல் செய்து கொண்டான். அதே மாதிரி அவனுடைய உடல் அப்படிங்கிறது நல்ல நிலையில இருக்கும் பொழுது என்ன பண்ணான்? உடலை வருத்தாது தர்மங்களை செய்தான். சில பேர் எப்ப தர்மம் பண்ண ஆரம்பிப்பா அப்படின்னாக்கா, தன்னுடைய சரீரம் ஒத்துழைக்காத பொழுது தர்மம் பண்ணணும்னு தோணும். தன்னுடைய சரீரம் நன்னா ஒத்துழைக்கும் போதே தர்மம் பண்ண முடியாது இல்லையா. ஆனா திலீபன் இடத்துல அப்படி ஒரு விஷயம் காணப்படல. அவன் உடம்புல சக்தி இருக்கும் பொழுதே அந்த தர்மங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவன் மேற்கொண்டான். பொருளையும் சம்பாதித்தான் இல்லையா, பொருளையும் சம்பாதித்தான். அதன் மேல பேராசை எதுவும் அவன் கொள்ளல. அதான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் உள்ள சுகங்களையும் அனுபவித்தான். ஆனா அந்த சுகத்தின் மேலேயே அதிகமாக பற்று இல்லாதவனாகவும் இருந்தான். அதான் ரொம்ப முக்கியம். உடம்புல தெம்பு இருக்கும் பொழுதே சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற காலத்தே தான தர்மங்கள் பண்ணணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, தனக்கு எதிரிகளால எந்த ஆபத்தும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள சுகங்களை எல்லாம் அனுபவிச்சான். ஆனால்
அதன் மேல அதிகமான பற்று இல்லாதவனாக காணப்பட்டான். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது ஒரு நேர்கோட்டுல போற மாதிரி இல்லையா? சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் தான தர்மங்களும் பண்ணணும், அனுபவிக்கணும். ஆனா அதன் மேல பற்று ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது. இப்படியான ஒரு நிலைப்பாட்டுல அந்த ராஜா திலீபன் இருந்தான். சம்பிரதி திலீபஸ்ய ஆத்மரக்ஷாதிகம் வர்ணயதி. இந்த 21வது ஸ்லோகத்துல மகாகவி காளிதாசன் திலீபனை பத்தி தான் வர்ணிச்சுட்டே போறான். தொடர்ந்து நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். திலீபன் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவினுடைய வர்ணனைகளை தான் இந்த ஸ்லோகத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும். என்ன ஸ்லோகம்? ஜிகோபாத்மான மத்ரஸ்தோ பேஜே தர்ம மனாதுரஹா அகிருக்னுராததே சோர்த்தம் அசக்தா சுகமன்வபூத் அப்படிங்கிறது ஸ்லோகம். ஜிகோபாத்மான மத்ரஸ்தோ பேஜே தர்ம மனாதுரஹா அகிருக்னுராததே சோர்த்தம் அசக்தா சுகம் அன்பபூத் அப்படிங்கிறது ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் ஜிகோப ஆத்மானம் அத்ரஸ்தஹ பேஜே தர்மம் அநாதுரஹ அகிருத்னுஹு ஆததே சஹ அர்த்தம் அசக்தஹ சுகம் அன்பபூத் இதி பதச்சேதः. அன்வயः சஹ அத்ரஸ்தஹ ஆத்மானம் ஜிகோப. அவன் யாரிடத்திலையும் பயமற்றவனாக இருந்தான். அத்ரஸ்தகன திரஸ்தகா அப்படின்னா பயப்படுறது, அத்ரஸ்தகன பயப்படாமல் இருக்கிறது. யாரு? சஹா திலீபன். ஆத்மானம் ஜிகோப, தன்னையும் பாதுகாத்து கொண்டான். பயப்பட மாட்டான், பயம் இல்லாதவனாக இருந்தான். ஆத்மானம் ஜிகோப, தன்னையும் காத்து கொண்டான். அநாதுரஹா தர்மம் பேஜே, அதாவது அந்த வயசுல அவனுக்கு எந்த வியாதியுமே இல்லை. அநாதுரஹா தர்மம் பேஜே, தர்மங்களையும் செய்து வந்தான். அகிருக்னுஹு அப்படின்னா ஆசையற்றவனாக. அகிருக்னுஹுன்னா என்ன அர்த்தம்? ஆசையற்றவனாக. அர்த்தம் ஆததே, செல்வத்தை சம்பாதித்தான். ஆதத்தேனா சம்பாதித்தான். எது? அர்த்தம். அர்த்தம்னா தனம் இத்தியர்த்தா. அசக்தஹா சுகமன்வபூத், அதாவது அசக்தகனா பற்று இல்லாம சுகத்தை அனுபவித்தான். அசக்தஹா சுகமன்வபூத் இல்லையா? சஹா அத்ரஸ்தஹா, பயமே இல்லாம இருந்தான். ஆத்மானம் ஜிகோப, தன்னையும் பாதுகாத்து கொண்டான். அநாதுரஹ, வியாதியற்றவனாக இருந்தான். தர்மம் பேஜே, தர்மத்தை செய்து வந்தான். அகிருத்னுஹு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசையற்றவனாக இருந்துட்டு அர்த்தம் ஆததே, பொருட்களை சம்பாதித்தான், தனத்தை செல்வத்தை சம்பாதித்தான். அசக்தஹ, பற்றில்லாதவனாக இருந்தான். ஆனா சுகம் அன்பபூத், சுகத்தை அனுபவித்தான். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமா நம்ம பார்த்துட்டு. இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க. பிரதிபதார்த்தः சஹ ராஜா திலீபः அத்ரஸ்தஹ நாம பயரகிதः, பயம் இல்லாதவனாக இருந்தான். அத்ரஸ்தஹன திரஸ்தஹன பயப்படுறது, அத்ரஸ்தஹன பயம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு ஈக்குவலான பதம் என்ன? பயரகிதः, பயமற்றவனாக இருந்தான். ஆத்மானம் நாம ஸ்வகீயம் சரீரம், தன்னுடைய சரீரத்தை உடம்ப ஜிகோப ரக்ஷிதவான், நல்ல முறையில பாதுகாத்துட்டான். அநாதுரஹ நாம நீரோகி, அநாதுரஹ நாம நீரோகி அப்படின்னா ரோகம்னா வியாதி, நீரோகினா வியாதி இல்லாமல் பார்த்து கொண்டான். தர்மம், தர்மம் நாம சுக்ருதம் நன்மை. பேஜே, பேஜேனா அசேவித்தவான், தர்மத்தையே பண்ணிட்டு இருந்தான், சுகிருத்தையே பண்ணிட்டு இருந்தான், நல்லதையே பண்ணான். அகிருத்னுஹு லோபரகிதா, பற்றற்றவனாக இருந்தான் இல்லையா? பற்றற்றவனாக இருந்தான். லோப ரகிதா. அர்த்தம், அர்த்தம் நாம தனம் இத்தியர்த்தா. ஆததே ஸ்வீகிருத்தவான், சம்பாதித்தான். அசக்தா நாம
ஆசக்தி ரகிதா அப்படின்னா அது மேல என்னன்னாக்கா பற்று இல்லாமல் இருந்தான். சுகம், சுகம் நாம ஆனந்தம். அன்பபூத், அனுபூதவான். அன்பபூத்னா என்ன? அனுபூதவான், அனுபவித்தான். பாவார்த்தா ராஜா திலீபா நிர்பீதா சன்னு ஆத்மானம் ரட்சித்தவான். ராஜா திலீபன் நிர்பீதா சன்ன என்ன? பயமற்றவனாக இருந்து கொண்டு ஆத்மானம் ரட்சித்தவான், தன்னை பாதுகாத்து கொண்டான். நீரோகி பூத்வா தர்மஸ்ய பாலனம் கிருதவான். வியாதியற்றவனாக இருந்து கொண்டு தர்மஸ்ய பாலனம் கிருதவான். தர்ம காரியங்களை பாலனம்னா அதை முறையாக கடைபிடிக்கிறது இல்லையா? பாலனம்னா அதை வளர்க்கிறது, தர்ம காரியத்தை வளர்த்தான். லோபரகிதா பூத்வா பற்றற்றவனாக இருந்து கொண்டு தனஸ்ய அர்ஜனம் கிருதவான். தனத்தை சம்பாதித்துக் கொண்டான், பொருளை ஈட்டிக் கொண்டான். விஷயாதிஷு ஆசக்தி ரகிதா. எது மேலுமே எந்த விஷயத்திலுமே ஆசக்தி ரகிதா பற்றற்றவனாக இருந்து கொண்டு சுகஸ்ய அனுபவம் கிருதவான். சுகத்தை அனுபவிச்சான். பற்றில்லாதவனாக இருந்துட்டு சுகத்தை அனுபவிச்சான் இல்லையா? இல்லைன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவான். அது கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சுகம் அனுபவிக்கணும், ஆனா அதுக்கே அடிக்ட் ஆயிடக்கூடாது. அதுதான் இங்க காண்பிக்கிற அந்த ஸ்லோகத்தின் மூலமா. பாவார்த்தம் என்ன? ராஜா திலீபகா நிர்பீத சன்னு ஆத்மானம் ரட்சித்தவான். நீரோகி பூத்வா தர்மஸ்ய பாலனம் கிருத்தவான். லோபரகிதா பூத்வா தனஸ்ய அர்ஜனம் கிருத்தவான். விஷயாதிஷு ஆசக்திரகிதா சன்னு சுகஸ்ய அனுபவம் கிருத்தவான். இது பாவார்த்தா. எந்த ஸ்லோகத்துடைய பாவார்த்தம்? ஸ்லோகம் நம்பர் 21. ஜிகோபாத்மானமத்ரஸ்தோ பேஜே தர்ம மனாதுரஹ அகிருத் நிராததே சோர்த்தம் அசக்த சுகமன் பபூத். ஜிகோபாத்மானமத்ரஸ்தோ பேஜே தர்ம மனாதுரஹ அகிருத் நிராததே சோர்த்தம் அசக்த சுகமன் பபூத். இது எத்தனாவது ஸ்லோகம்? இது 21வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 22. அந்த 22வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம் என்ன, அதனுடைய அன்வயம், பிரதிபதார்த்தம், பாவார்த்தம், அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, சம்பிரதி பரஸ்பரம் விருத்தானாம் குணானாம் திலீபே சாகச்சரியம் வர்ணயதி. இந்த விஷயத்துல பரஸ்பரம் விருத்தானாம் குணானாம் திலீபே சாகச்சரியம் வர்ணயதி. திலீபர் இடத்துல இப்படி ஒரு விஷயமானது, அற்புதமான விஷயமானது காணப்பட்டது. அதாவது விபரீதமான விஷயம், விருத்தமான விஷயம். பரஸ்பரம் விருத்தம். குணானாம், குணங்கள்ல சில பேர் இடத்துல ஒரு குணம் இருந்தா ஒரு குணம் இருக்காது, ஒரு குணம் இருந்தா இன்னொரு குணம் இருக்காது அப்படின்னு நம்ம லோகத்துல பொதுவா நம்ம எல்லாரிடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இவனிடத்துல பரஸ்பரம் விருத்தானாம் குணானாம் திலீபே சாகச்சரியம் வர்ணயதி. மகாகவி காளிதாசன் இந்த திலீபனிடத்துல என்ன பண்ணுவானாக்கா, ஒரு வித்தியாசமான குணமானது காணப்பட்டது. எப்படிப்பட்ட வித்தியாசமான குணம்னா, அதாவது பிறருடைய குற்றங்களை அவன் தெரிஞ்சுப்பான் இல்லையா? ஆனா அந்த குற்றத்தை அவர்களிடத்துல கூறாமலே இருப்பான். மற்றவருடைய குற்றங்களை தெரிஞ்சுப்பான், ஆனா அந்த குற்றத்தை அவரிடம் என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். மற்றவர்கள் தான் என்ன பண்ணுவா, குற்றத்தை உடனடியா அவகிட்ட போய் சொல்லுவா. ஆனா இவன் அப்படி இல்லை. பிறருடைய குற்றங்களை அறிந்திருந்தும் என்ன பண்ணுவானாக்கா அவைகளை சொல்லாமலே இருப்பான். அதே மாதிரி தனக்கு யாருன்னா தீங்கு பண்றா அப்படின்னா அந்த தீங்குக்கு அதாவது திரும்ப அந்த தீங்கு அவளுக்கு பண்ண முடியும், அப்பேற்பட்ட வல்லமை இருக்கு. இருந்தாலும் அவ தனக்கு தீங்குதான் பண்றான்னு தெரிஞ்சிருந்தும் அதை என்ன பண்ணுவானா பொறுத்துப்பானோ இல்லையா? அதே மாதிரி நல்ல தான தர்மங்கள் பண்ணுவான், கொடை வள்ளலா இருப்பான். ஆனா அவனுக்கு தற்புகழ்ச்சி கொள்ள மாட்டான். சில பேர் என்ன பண்ணுவா, ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு 100 ரூபாய்க்கு போஸ்டர் அடிச்சு ஓட்டிப்பான் இல்லையா? அப்படிலாம் இல்ல. என்ன பண்ணுவான், நிறைய பண்ணுவான். ஆனா அவனுக்கு தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால அறிவு, பலம், கொடை,
அப்படிங்கிற இந்த மத்தவாளை புறம் கூறாம இருக்கிறது, தற்புகழ்ச்சி இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முரண்பட்ட 2 குணங்கள் அவனிடத்துல எப்படி இருந்ததுனாக்கா சகோதரர்கள் போல சேர்ந்தே இருந்துதான். அவன் கூடவே பிறந்த சகோதரர்கள் போலவே இப்படி இருந்துதான். மற்றவருடைய குற்றங்களை கண்டுபிடிப்பான், ஆனா அத சொல்ல மாட்டான், அவகிட்ட கூற மாட்டான். அதே மாதிரி தனக்கு தீங்கு செய்தா கூட அதை பொறுத்துப்பான், திரும்ப அந்த தீங்கு அவளுக்கு பண்ண மாட்டான். அதே மாதிரி நல்ல கொடைவளலா இருப்பான், ஆனா தற்புகழ்ச்சி அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி பரஸ்பரம் விருத்தானாம் குணானாம் திலீபே சாகச்சரியம் வர்ணயதி, இப்படி வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய குணங்கள் இருக்கு இல்லையா, அப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிறந்தது போல, இவனுடன் ஒட்டி பிறந்தது போல காணப்பட்டதாம். இப்படி ஞானே மௌனம், க்ஷமா சக்தௌ, தியாகே ஸ்லாகா விபர்யய, குணா குணானுபந்தித்வாத் தஸ்ய சப்ரசவா இவ அப்படிங்கிறது 22வது ஸ்லோகம். ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யய குணா குணானுபந்தித்வாத் தஸ்ய சப்ரசவா இவ அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 22. பதச்சேதா ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யய குணாஹ குணானுபந்தித்வாத் தஸ்ய சப்ரசவாஹ இவ இதி பதச்சேதः. அன்வயः ஞானே மௌனம் சக்தௌ க்ஷமா தியாகே ஸ்லாகா விபர்யய தஸ்ய குணாஹ குணானுபந்தித்வாத் சப்ரசவா இவ அபவத். சப்ரசவாஹ, பிரசவம்னா என்ன? பிறப்பது. சப்ரசவானா உடன் பிறப்பது. யார் உடன் பிறப்பா? சகோதரர்கள் தான் உடன் பிறப்பா இல்லையா? நம்ம கூட பிறக்கக்கூடிய எப்படி சக உதரன வயிறு, ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் போல அவளை என்ன சொல்லுவோம்? சகோதரர்கள் சொல்லுவோம். இங்க இந்த குணங்கள்லாம் ஒரு குணத்தோட விபரீதமான குணங்களும் ஒட்டி கொண்டு குணாக குணானுபந்தித்வாத் சப்ரசவா இவ ஒட்டி பிறந்தது போலவே காணப்பட்டான். யாரு? அந்த திலீபன். எப்படி? ஞானே மௌனம், பிறருடைய குற்றம் ஞானம், அறிவு இருக்கு இல்லையா, பிறர் இருந்து குற்றம் பண்றா அப்படிங்கிற அறிவு, அது ஞானம். அப்போ அவன் எப்படி இருப்பான்? அந்த ஞானே, அந்த ஞானம் சத்தியபி இருந்த போதிலும் மௌனம், பேசாமல் இருப்பான். சரி, சக்தௌ, அதாவது பிறர் தனக்கு கெடுதல் பண்றா, அவளை எதிர்த்து இவனுக்கு அந்த கெடுதல் அவளுக்கு கொடுக்க முடிய சக்தி இவங்கிட்ட இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுவான் தெரியுமா? க்ஷமா, க்ஷமான பொறுமையா இருந்ததுன்னு போயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகிப்புத்தன்மை இருந்ததுன்னு அர்த்தம். சரி, தியாகே சதி, தியாகம்னா எல்லாத்தையும் பிறருக்காக வாரி வழங்கிறது, கொடை தானம் கொடுக்கிறது. தியாகே சதி, தியாகம் இருந்த போதிலும் ஸ்லாகா விபர்யய, தற்புகழ்ச்சி இல்லாமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தான். இப்படி குணாகா, இந்த குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, குணானுபந்தித்வாத், எதிரான குணங்களும் தொடர்ந்து இருந்தது அவங்க கூட. எப்படி? சப்ரசவா இவ, சகோதரர்கள் போல ஆசன்ன இருந்தன. அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அதனாலதான் சம்பிரதி பரஸ்பரம் விருத்தானாம் குணானாம் திலீபே சாகச்சரியம் வர்ணயதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு மகாகவி காளிதாசன் இந்த ஸ்லோகத்தை சொல்றான். இதுவும் திலீபனுடைய வர்ணனை தான், அவனுடைய சாகச்சரியத்தை பத்தி வர்ணிக்கிறார். ஞானே மௌனம் க்ஷமாசக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யய குணா குணானுபந்தித்வாத் தஸ்ய சப்ரசவா இவ அப்படிங்கிறது. அன்பயம் என்ன? ஞானே மௌனம் சக்தௌ க்ஷமா தியாகே ஸ்லாகா விபர்யய தஸ்ய குணாஹ குணானுபந்தித்வாத் சப்ரசவாஹ இவ அபவத் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய பிரதிபதார்த்தா. பாருங்க, ஞானே சமஸ்தே போதே சத்யபி, மற்றவர்கள் விஷயத்தில்
எல்லா விதமான குற்றங்களையும் தெரிந்திருந்த போதிலும் சமஸ்தே போதே சத்யபி மௌனம் வாணியாக நியந்திரணம். மௌனமா இருக்கிறது இல்லையா? வாணினா யாரு? வாக்தேவி, பேசுறது இல்லையா? சப்தத்தை வெளிப்படுத்துறது. ஆனா இவன் நியந்திரணம், அதை ரொம்ப பொறுமையா காத்தான், மௌனமா இருந்தான். சக்தௌ பிரதீகாரஸ்ய சாமர்த்தியே சதி, அதாவது தன்னுடைய சக்திய பிறரிடத்தில் காட்டக்கூடிய தகுதி சக்தி இருந்தும் சாமர்த்தியவனா இருந்த போதிலும் க்ஷமா சகனம், சகனம்னா பொறுமை, சகித்துக் கொள்றது. தியாகே, தியாகனா தானம், தானம் பண்றது, தானே. ஸ்லாகா விபர்யா, பிரசம்சானா புகழ்ச்சி, அப்பிரசம்சானா தற்புகழ்ச்சி இல்லாம இருக்கிறது. தஸ்ய ராஜ்ஞா திலீபஸ்ய குணாக ஞானாதய, ஞானம் முதலான அந்த குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது குணானுபந்தித்வாத் சகச்சரிதத்வாது, அதாவது விபரீதமான குணமும் இருக்கு, இப்படிப்பட்ட குணமும் இருக்கு. அது எப்படி இருக்கு? சப்ரசவாக சகோதராக இவ யதா அபவன் ஆசன். ராஜனி திலீபே ஞானம் மௌனம் க்ஷமாசக்தி தானம் அப்பிரசம்சாச்ச இது பரஸ்பரம் விருத்தாக குணாக சோதராக இவ ஏகத்திர திலீபே ஆசன். இல்லையா? இப்படியான ஒரு விஷயத்த இந்த 22வது ஸ்லோகம் மூலமா மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். என்ன ஸ்லோகம்? ஞானே மௌனம் க்ஷமாசக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யயः குணா குணானுபந்தித்வாத் தஸ்ய சப்ரசவா இவ அப்படிங்கிறது 22வது ஸ்லோகம். நம்ம என்ன பண்றோம்? தொடர்ந்து படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறோம். இது வரைக்கும் யார் படிச்சிருக்காலோ அவளே படிக்காம படிக்காதவாளுக்கும் அவகாசம் கொடுக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் அந்த சான்ஸ் அப்படிங்கிறது வரும் இல்லையா? படிச்சவா படிக்காம இருக்கவா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுவோம். ராஜஸ்ரீ படிக்கட்டுமா? படிங்க. நான் படிக்கட்டுமா? ராஜஸ்ரீ மேடம் கேட்டாலாம் படிக்கட்டும், மீதி பேர்லாம் மியூட் போடுங்க. இல்ல, நானே ஸ்லோகம் படிக்கும்போது கவனிச்செல்லாம் இல்லையா? இல்ல எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, மங்களா இருக்கு, எனக்கு படிக்க முடியல. அப்போ க்ஷமிக்கணும். ஸ்லோகம் நம்ம ஒரு தடவைக்கு 4 தடவை எதுக்கு சொன்னா, படிக்கும்போது நீங்க அதை குறிச்சு வச்சு எங்க நிறுத்துறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். ஜிகோபாத்மான மத்ரஸ்தோ பேஜே தர்ம மனாதுரஹா அகிருக்னுராததே சோர்த்தம் அசக்தா சுகமன்வபூத். அந்த பதங்களை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கீழேயே பதச்சேதம்னு ஒண்ணு கொடுக்குறா. அந்த பதச்சேதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை படிச்சா இன்னும் நல்லா சுலபமா நம்மளால அதை படிக்க முடியும். பொறுமையா படிங்க. இல்ல, சரியா உங்க வாய்ஸே சரியா கேட்கல. அது கிட்டக்க வச்சா கண்ணு தெரிய மாட்டேங்குது சரியா, தூரக்க வச்சாதான் படிக்க முடியுது. நான் இன்னொரு நாள் படிக்கிறேன். படிக்கட்டுமா? படிங்கோ. சுகோபாத்மான மந்திரஸ்தோ பேஜே தர்ம மனாதுரஹ அக்ருக்னுராததே இப்பதான் படிச்சு காமிச்சேன். அக்ருக்னுராததே சோர்த்தம் அசக்த சுகமன்வபூத். பதச்சேதக ஜுகோபஹ ஆத்மானம் அஸ்திரஸ்தஹ பேஜ தர்மம். பேஜவா இருக்கு, பேஜே தர்மம் அநாதுரஹ அக்ருக்னுஹு ஆததே சஹ அர்த்தம் சஹ அர்த்தம் அசக்தஹ சுகம் அன்வபூத். அன்வயஹ சஹ
अत्रस्तः आत्मानं जुगोपः अनातुरः धर्मं बेजे अगृह्णुः अधर्म अर्थम् आदते अशक्तः सुखम् अन्वभूत् प्रतिपदार्थः सः राजा दिलीपः अत्रस्तः भयरहितः आत्मानं स्वकीयं शरीरं जुगोपः रक्षितवान् இல்ல ஜிகோபகான்னு படிக்கல, அங்க விசர்க்கம் இருக்கானா? ஜிகோபதான். जुगोप रक्षितवान् अनातुरः निरोगी धर्मं नीरोगी धर्मं सुकृतं बेजे सेवितवान् अगृह्णु लोपरहितः अर्थं धनम् आदते स्वीकृतवान् अशक्तः आसक्तिरहितः सुखम् आनन्दम् अन्वभूत् अनुभूतवान् भावार्थः राजा दिलीपः निर्भीतः सन् निर्भीतः सन् आत्मानं रक्षितवान् निरोगी भूत्वा धर्मस्य पालनं कृतवान् निरोगी भूत्वा धर्मस्य पालनं कृतवान् लोपरहितः भूत्वा धनस्य अर्जनं कृतवान् विषयादिषु आसक्तिरहितः सन् सुखस्य अनुभवं कृतवान्. பொறுமையா படிக்கணும், நீங்க அவசரப்படக்கூடாது. பொறுமையா படிச்சேன்னா மிஸ்டேக் இல்லாம படிக்க முடியும். ஒன்னும் அவசரமே இல்லை, நம்ம பொறுமையா படிக்கலாம். அடுத்து யார் படிப்பா? படிக்கிட்டா சுவாமி. படிக்கலையா நீங்க இது வரைக்கும்? இல்ல, இன்னைக்குதான் நான் ஜாயின் பண்ணேன். நான் படிக்கட்டுமா? யாரு? இல்ல படிக்கிறா, பத்மா மேடம் படிக்கட்டும். ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யயः குணா குணானு பந்தித்வாத் தஸ்ய சப்ரசவா இவ. பதச்சேதः ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யயः குணாः குணானுபந்தித்வாத் தஸ்ய சப்ரசவாः இவ. அன்வயः ஞானே மௌனம் சக்தௌ க்ஷமா தியாகே ஸ்லாகா விபர்யயः தஸ்ய குணாः குணானுபந்தித்வாத் சப்ரசவாः இவ அபவன். பிரதிபதார்த்தः ஞானே समस्ते बोधे सत्यपि मौनं वाण्याः नियन्त्रान् शक्तौ नियन्त्रणं शक्तौ प्रतीकारस्य सामर्थ्ये अपि क्षमा सहनं त्यागे दाने श्लाघा विपर्ययः अप्रशंसा तस्य राज्ञः दिलीपस्य गुणाः ज्ञानादयः गुणानुबन्धित्वात् चरितत्वात् तप्रसवाः सहोदराः इव यथा अभवन् आसन्. भावार्थः राजनि दिलीपे ज्ञानं मौनं क्षमा शक्तिः दानम् अप्रशंसा सा च इति परस्परं विरुद्धाः गुणाः सोदराः इव एकत्र दिलीपे आसन्. எல்லாரும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
அதே மாதிரி ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ணி அனுப்புங்க. நிறைய பேர் பண்றா. அதாவது அன்னைக்கு நடத்துற 2 ஸ்லோகத்தை, ஸ்லோகம், அன்வயம், பதச்சேதா, பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே எழுதி அனுப்புங்கோ. ஸ்லோகத்தை எது வரைக்கும் நடந்திருக்கோ பிரதம ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த 22வது ஸ்லோகம் பர்யந்தம் ஒரு ஆவர்த்தி அப்படியே பாராயணம் பண்ணுங்கோ. அப்பதான் ஸ்லோகங்கள் நமக்கு மனசுல போய் பதியும். ஸ்லோகம் நன்னா பதிஞ்சுதுன்னா அதனுடைய பதச்சேதம் நன்னா படிக்க முடியும். அதனுடைய அன்வயம் நமக்கு புரியும். பாவார்த்தமும் நமக்கு புரியும். பிரதிபதார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய சொற்களை நம்ம லேர்ன் பண்ணிட்டே போலாம். அதான் முக்கியம். பிரதிபதார்த்தம் படிக்கிறது மூலமா அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களையும் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஈக்குவலான சம்ஸ்கிருத பதத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதை படிக்கணும், பாராயணம் பண்ணணும் ஸ்லோகத்தை. அதே மாதிரி ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கோங்க. வாரத்துல 2 நாள் தான் கிளாஸ். மற்றபடி நமக்கு நிறைய 5 நாள் பார்த்தெல்லாம் அவகாசம் கிடைக்கிறது. இந்த 5 நாள்ல ஒரு நாளைக்கு 2 ஸ்லோகம் அப்படின்னாக்கா 2 கிளாஸ்க்கு 4 ஸ்லோகம் தான் ஆறுது வாரத்துக்கு. சுலபமா அந்த 4 ஸ்லோகத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும், மெமரி ஆயிடும். அர்த்தத்தோட நமக்கு ஞானம் கிடைக்கும். அதனால தொடர்ந்து பண்ணுங்கோ. அதே மாதிரி படிக்கிறதுக்கும் நீங்க தொடர்ந்து அபியாசம் பண்ணுங்கோ. அவகாசம் ஆயிடுத்து. எதனா சம்சயம், பாட சம்பந்தமா சம்சயம் இருந்தா கேளுங்கோ. பாடாந்தரமாலாம் சம்சயம் கேட்காதே. நடத்தின பாடத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கோ. அதை கிளாரிஃபை பண்றேன். இல்லைன்னா வகுப்பை முடிச்சுக்கலாம். அடியேன் தாசன். தன்யவாதா. மகோதயா, அந்த முதல் ஸ்லோகத்துல சன்னு போட்டிருக்கல, அது என்ன கண்டினியூஸ் இதுவா? என்ன சுவாமின்? அந்த இருந்த போதிலும் முத ஸ்லோகம், இதுக்கு முந்தின ஸ்லோகம். ஆமா, இருந்த போதிலும் அர்த்தம் சன்னு வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் சொன்னேன் சுவாமின், இருந்த போதிலும். ஓ, இருந்த போதிலும். சன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பாருங்க, ஒரே நிமிஷம் இருக்கும். அதாவது நிர்பீதா சன், பயம் இல்லாமல் இருந்தும். இப்போ நமக்கு வந்து ஒருத்தர்கிட்ட பயம் இல்லை அப்படின்னா அவனால நமக்கு ஏதாவது தீமை ஏற்படுமா? ஏற்படாது. அந்த மாதிரி ராஜா திலீபன் இடத்துல பயம் இல்லாத போதிலும் நிர்பீதான பயம். நிர்பீத சன்னக பயம் இல்லாமல் இருந்தும் ஆத்மானம் ரட்சித்தவான், தன்னை பாதுகாத்துட்டான். இப்போ மற்றவாளால தனக்கு பயம் ஏற்படாது, இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கணும் இல்லையோ? ஓ, அந்த மாதிரி அர்த்தத்துல. தன்யவாதா. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.